الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்றாருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று மிகப்பெரிய மனித நேயத்துக்கு எதிரான ஒரு அவலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 3 மில்லியன் மக்கள் அந்த துயரத்தால் இறந்து போகிறார்கள் என்று உலக சுகாதார அமைப்பினுடைய ஒரு மதிப்பீடு சொல்கிறது. அந்த அவலம் என்ன என்று ஒருபடி நாங்கள் இன்னும் ஆராய்ந்தால் கிட்டத்தட்ட அதனால் அழிந்து போகக்கூடியவர்களுடைய நிலையை, அதனுடைய பின்புலங்கள் எப்படி இருக்கிறது என்றால், அழகான வார்த்தைகளை கொண்டு வர்ணனை செய்கின்ற ஒரு நாட்டினுடைய வருமானம், இன்கம், அதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? வெளிநாட்டு பயணிகள் நமது நாட்டுக்குள் வருவதற்கு ஏற்றால் போல் நமது நாட்டினுடைய சுதந்திரத்தை நமது நாட்டில் எல்லாம் கிடைக்கும்படியாக செய்ய வேண்டும் என்று ஒரு அரசு யோசிக்குகின்ற அளவுக்கு இன்று அது பொருளாதாரத்திலும் பெரிய பங்கு வகிக்கிறது. அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது இல்லை என்றால் அந்த துறையை மூடிவிட வேண்டும் என்ற அளவுக்கு, அந்த துறை பெரிய அளவுக்கு செல்வாக்கு செலுத்தாது என்ற அளவுக்கு அது இன்று சமூகத்தில் அத்தியாவசியமான அல்லது தேவையான என்று கருதப்படுகின்ற அளவுக்கு முக்கியமான ஒன்றாக போய்விட்டது. இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால், சாதாரணமாக லோ கிளாஸ்ல அடிமட்டத்தில் வாழக்கூடிய சமூகங்களுக்கு மத்தியில் இந்த அவலத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய நபர்களாக மதிக்கப்படுகிறார்கள். அவங்கள கண்டா ஒரு பயம் கொண்டு வருது, அவர்களை கண்டா ஒதுங்கி போகணும் என்ற ஒரு நினைவு வருகிறது. நான் சொல்ல வருகிற விஷயம் என்னென்று உங்களோட மனசு கொஞ்சம் கேட்டால் என்னவா இருக்கும் என்று கேட்டால் ஒன்றுமில்லை, போதைதான். போதையால் ஆண்டுக்கு 3 மில்லியன் மக்கள் உலக அளவில் அது போதையை பயன்படுத்தி விபத்து ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, போதையை பயன்படுத்தி தற்கொலையில் ஈடுபடுகின்ற இறப்பாக இருந்தாலும் சரி, அல்லது போதையை பயன்படுத்தியதனால் நீண்டகால நோயினால் பீடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி,
எல்லா மொத்த கணிப்பீட்டையும் பார்த்தா 3 மில்லியன் மக்கள் வருடந்தோறும் இறக்கிறார்கள். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இறப்பு மட்டுமல்ல, ஒரு சமூகத்தினுடைய நாகரிகத்தில் அல்லது பண்பாட்டில் பழக்க வழக்கங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலும் இலங்கையினுடைய கல்வி வளர்ச்சி எத்தனை வீதம் என்று கேட்டால் 92%. ஆசியாவிலேயே அதிகம் படித்தவர்கள் வாழுகின்ற பூமி என்று இலங்கையை சொல்வார்கள். இப்படி கல்வி வளர்ந்திருக்கின்ற இந்த மண்ணிலும் சமீப காலமாக நாம் அதிகம் தெரிந்து கொள்கின்ற ஒரு செய்தி நியூஸ் என்னென்றா, இந்த கடத்தல்காரர்கள், இந்த போதை வஸ்துகளை விநியோகிப்பவர்கள், இல்லீகலாக இதனை நாட்டுக்குள்ள கொண்டு வருபவர்கள் அல்லது இந்த நெட்வொர்க்கை இயக்கக்கூடியவர்கள், இவர்கள்தான் மிகப்பெரிய புள்ளிகள். அரச இயந்திரத்தை அவர்களுடைய பொருளாதாரத்தால், அவர்களுடைய செல்வாக்கால் இவ்வளவு காலமும் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு யதார்த்தத்தை தெரிய வருகிற பொழுது பார்த்தா இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு பார்த்தா போதைப் பொருள். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, இது நமக்கு அப்பாற்பட்டது என்று சில நேரம் நம்முடைய சிந்தனை அறிவு சொல்லலாம். ஆனால் இதனுடைய தீங்கை இன்று நாங்கள் எங்கட ஊர்களையும் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் 80-90களுக்கு முன்னாடி நாங்கள் சின்னதாக இருக்கிற காலத்தில் ஊரில் யாராவது ஒருத்தர் போதை வஸ்துக்கு அடிமையானவர் இப்படி குடிச்சிட்டாங்க, படுத்து கிடக்கிறாராம் அல்லது விழுந்து கிடக்கிறாராம் என்று ஒரு தகவல் வந்தா, அப்படிதான் வரும். அது வந்தா அவரை தூக்கிட்டு வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஆளை எழுப்பி அவர் நம்மட ஆக்கல்ல ஒருவராக இருந்தால் பள்ளியில் கட்டி வச்சு ஒரு 40 கசையடியை கொடுத்தா அவர் அதுக்கு பிறகு அதை நாடமாட்டாரு என்ற ஒரு நடைமுறை இருந்தது. ஆனா இன்னைக்கு எத்தனை பேருக்கு அடிக்கிறது? யாரை பிடிக்கிறது? பிடிச்சா என்ன நடக்கும்? அப்படி ஒரு கேள்விக்கு அப்பால் நமது சமூகத்தினுடைய இந்த நகர்வு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை இன்னார் விநியோகிக்கிறார், இன்னார் விற்கிறார் என்று நம்ம தொலைபேசியின் மூலமாக கொடுத்தோம்டா அவனுக்கு போயிருது, இன்னார் தான் மெசேஜ் தந்தார் என்று. அப்படி ஒரு காலம் இருந்தது. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நாங்கள் இந்த தலைப்பை பேசுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, இது வெகுவாக விரைவாக நாகரிகமாக மாற்றப்பட்டு எமது சமூகத்துக்குள் அது உள்நுழைந்திருக்கிறது. இன்றைக்கு அதிகமாக ட்ரிப்பு என்ற ஒரு பேர், சுற்றுலா என்ற ஒரு பேர், அது குடும்பமாக போகிறத விட இந்த வயசு தரவழிகள் போகிறது தான் அதிகம். யங்ஸ்டர்ஸ்னா அந்த பெட்ஜஸ் தான் போவாங்க. போனால் இது இல்லாமல், ஒரு பீர் போத்தல் இல்லாமல் அந்த ட்ரிப்பு என்ஜாய்மெண்ட் இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு அது ஒரு சாதாரண நார்மலைசேஷன், சாதாரணமாக போய்விட்டது. ஒரு சிகரெட் ஒன்றை குடிக்காம இழுக்காம அந்த அந்த பயணத்தை செய்யறது என்ன ஆளாய், அது என்ன ட்ரிப் அது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அது சமூகத்தில் சில ஆட்களோட அது ஒன்றரை கலந்திருக்கிறது. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த போதை வஸ்து, போதை பயன்பாடு சமூகத்துக்குள்ள வாரத்துக்கு முன்னாடி 2 முக்கியமான பகுதிகள் நடக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஒன்று என்ன தெரியுமா? கல்வி உயர்த்தப்படுதல். கல்விண்டா நான் ஏற்கனவே சொன்னேன்னு, இலங்கை தான் ஆசியாவிலே கல்வி அறிவில் அதிகமாக இருக்கிறேன், அந்த அறிவல்ல. டெக்னாலஜி, ஜியோகிரபி, சயின்ஸு, சயின்டிஃபிக்கு, ஐடி நாலேஜ், இப்படி வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்துலையும் டாப் லெவலில் போகலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதாவது மார்க்க அறிவு இல்லைண்டா
இந்த knowledge எல்லாம் இருந்து வேலை இல்லை. சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறதை எப்படி செலவழிக்கணும் என்ற வழிகாட்டல் அவனுக்கு கிடைக்கலண்டா அவன் இதுக்கும் செலவழிப்பான். ஆகவே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமின் அஷ்ராத்தி ஸாஆ, மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல முதலாவது என்ன தெரியுமா? இந்த மார்க்க அறிவு மெல்ல 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 இந்த சமூகத்திலிருந்து எடுபடுவது. மார்க்கத்தை கற்றவர்கள், மார்க்கத்தை படித்தவர்களுடைய எண்ணிக்கை அரிதாகி கொண்டு போகும். முதல் பகுதி அரிதாகி கொண்டு போனா இரண்டாவது ஒரு விளைவு என்ன வரும்? அறிவில்லாதவர்கள், அறிவற்றவர்கள் அதிகமாகி போவார்கள். ரசூலுல்லாஹ் ஆர்டர் படுத்துறாங்க பாருங்க. இந்த சூழ்நிலை உருவானால் அங்க என்ன நடக்குமாம் என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அங்கதான் வயுஷ்ரிபில் ஹம்ர், அறிவற்றவர்கள், மார்க்க விளக்கம் உள்ளவர்கள் குறைஞ்சி போனா, மார்க்க விளக்கம் இல்லாதவர்கள் அதிகமாகினால் என்ன நடக்கும்னா போதை பாவனை என்பது அதிகமாகும். இன்னைக்கு இலங்கையில் இந்த டூரிசம் என்ற சைட இந்த கரையோர நகரங்கள் பெரும்பாலும் தங்கி வாழுது. கரையோர நகரங்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்க? இந்த டூரிசம்ல தங்கி வாழ்றாங்க. இந்த டூரிசம் அந்த ஏரியாவில் வளரணுமெண்டா நல்ல ஹோட்டல்ஸ் இருக்க வேணும். அந்த ஹோட்டல்ஸ்ல சாப்பாடு எப்படியோ அதுபோல இந்த மது பாவனை என்பது இருக்க வேணும். இன்கம் சோர்சஸ், வருமானம் தருகிற ஒரு வழி, இது இல்லைன்னா அந்த பக்கம் வரமாட்டான். டூரிஸ்ட் அந்த பக்கம் வரமாட்டான், அந்த ஹோட்டல்ல சாப்பிட மாட்டான். இன்னும் ஒரு வகையில் நம்மட லோக்கல் தமிழ்ல சொல்றேன்டா, சில ஹோட்டல்ல இந்த பீடி சிகரெட் குடிக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியாவை ஒதுக்கி இருப்பாங்க. ஹராமையாப்பா, ஹலாலா இவ்வளவு கஷ்டப்பட்டு நெருப்புல இருந்து சமைச்சு சாப்பாடு கொடுக்குறீங்க, இதையுமா என்று கேட்டா இதை விற்காட்டி கஸ்டமர்ஸ் குறைவாங்க. இந்த மைண்ட் செட் என்ன? இதை நான் விற்காட்டி கஸ்டமர்ஸ் குறைவாங்க, எனக்கு சாப்பாடு விற்கிற விகிதம் குறைவா இருக்கும், அதனால நான் இதையும் விற்கணும் இதையும் விற்கணும். கான்செப்ட் விளைஞ்சா சாதாரணமான ஒரு நார்மல் ஹோட்டல்ல இந்த நிலைமைண்டா 5 ஸ்டார் ஹோட்டல்கள்ல என்ன நிலைமையா இருக்கும்? இன்னைக்கு உலகம் இந்த ஃபார்மட்ல தான் வளர்ந்திருக்கிறது, இந்த வழியில தான் வளர்ந்திருக்கிறது. அதனால பாருக்கு லைசன்ஸ் கொடுத்தா தான் கவர்மெண்ட்டுக்கு இன்கம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள். என்னென்னத்தையெல்லாம் சபிக்கிறான்? போதை வஸ்துக்களை அல்லாஹ் சபிக்கிறான், ஹம்ர சபிக்கிறான் அல்லாஹு தாலா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இரண்டாவது என்ன தெரியுமா? அந்த பொருளை உற்பத்தி செய்கின்ற அந்த உற்பத்தி கம்பெனிகள் இருக்கே, அதுல பெக் பண்ணலாம், சீல் பண்ணலாம், பொட்டல் தயாரிக்கலாம், பொட்டல்ல தண்ணியை ஊத்தலாம், அல்லது இத மாதிரி ஏதோ ஒரு வகையில் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிற, உற்பத்தியோடு சம்பந்தப்படுகிற அந்த எல்லாவற்றையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஹதீஸை நம்ம 3 டைட்டிலா தான் பிரிக்கலாம். நிறைய விஷயம் வருது, அதை 3 டைட்டிலா பிரிக்கலாம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டால் அதை நுகர்வதற்கு அதை கொண்டு போறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் விளைச்சுதா, அதை காட்சிப்படுத்துறது, விளம்பரப்படுத்தலும் அதுக்கு ஹராம் தான். அது இதை நீங்க பப்ளிஷ் பண்ணி நீங்க விளம்பரப்படுத்தி இதை நீங்க காட்சிப்படுத்தி, ஏன்னா நீங்க அந்த பெருமானத்தை பெறுவதற்கு அதனை நீங்க வித்து அதனுடைய லாபத்தின் மூலம், ரசூலுல்லாஹ் கடைசியா சொன்ன சமன், அதனை வித்து பெறுகின்ற லாபமும் ஹராம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் சபிக்கப்பட்டது. நீங்க பீடி சிகரெட் வித்து நெக்கோட்டின், பீடிலையும் சிகரெட்லையும் என்ன நெக்கோட்டின், இந்த நெக்கோட்டின் மூளையில உருவாக்குற ஒரு வகையான கெமிக்கல் சேஞ்சஸ் தான் இந்த எல்லா அடிப்படைகளுக்கும் காரணமாக இருக்கும். எல்லாம் நோமல் ஆயிருமா உங்களுக்கு? நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மளை பார்க்கணும், பாதுகாக்கணும், நம்மட சந்ததியை பாதுகாக்கணும் என்றால் நம்மட குடும்பத்தினுடைய பேஸ்ல இருந்து மார்க்க அறிவை வளர்க்கணும். மார்க்க அறிவு, பேசிக் நாலேஜை கொடுக்கணும். இந்த பேசிக் நாலேஜ் இல்லை என்று சொன்னா
நம்ம சயின்ஸு, மெட்ஸு, காமர்ஸு, ஆர்ட்ஸு, இப்படி வேற எந்த ஐடி நீங்க எந்த துறையை கொடுத்தாலும் நம்மட குடும்பத்தில் ஒருவர் அந்த சைடுக்கு போனா போதும், இவ்வளவு காலம் கட்டி காப்பாத்தின மானம் அறிவாதை எல்லாம் போயிடும். ஏன்னா அதனை பாவிப்பவர்களுக்கு என்ன வராதுன்னா இந்த மானம் சூடு சொரண இந்த மதி இல்லாம போயிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல என்று சொல்றாங்க, 5 விஷயங்களில் இருந்து அன்றைக்கு இருந்த மூலப்பொருள் இன்னைக்கு நாங்க இந்த ஜும்மாவை தயாரிக்கும் பொழுது தேடினா சுபஹானல்லாஹ், இதை தயாரிக்கிறதுக்கு லெப்ல ரிசர்ச் பண்ணி பெரிய சயின்டிஸ்ட்மார் இதை தயாரிச்சிருக்கிறான். அதாவது இயற்கையான மூலப்பொருளில் இருந்து பெறுவதில்லை. இப்ப தேன், கோதுமை, ஈத்தம்பழம், திராட்சை, இது போன்ற இயற்கையான உணவுகள் இருந்து பெறப்பட்டது. அதனால நான் அல்லாஹு தஆலா இதை தடை செய்வதற்கு முதலாவது வசனத்தை இறக்கிற நேரம் அதில் ஓரளவுக்கு நன்மை இருக்கிறது, பயன் இருக்கிறது. அதில் இருக்கிற அந்த பயனை விட அதில் இருக்கிற தீமையை நீங்க ஒப்பிட்டா அது அதை விட பெருசு என்று அல்லாஹு தஆலா முதல் வசனத்தை இறக்கினான். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த போதை இருக்கிறது இல்லையா, அதை நீங்க வாசிச்சீங்கண்டா, பார்த்தீங்கண்டா, ஆய்வு செஞ்சீங்கண்டா சுத்தமா ஒரு பயனும் இல்லாதவைகள் இந்த லெப்ல உருவாக்கப்பட்டு சமூகத்துக்கு விநியோகிக்கப்படுகிறது. அழிஞ்சு போயிடுவான் கொஞ்ச நாள்ல. அவனுடைய தசைகள், அவனுடைய நரம்பு, அவனுடைய மூளை எல்லாமே டோட்டலா என்ன செஞ்சிடும். இதை பாவிக்கிறவர்கள் பெரும்பாலும் முதலாவது அவருடைய வெளித்தோற்றத்தை வைத்து விளங்கி கொள்ளலாம். உடல் மெலிவு உள்ளவர்களா இருப்பார்கள். சாதாரணமா உடல் மெலிஞ்சு போகும். இயல்பாக சாப்பிட்டு நல்லா இருக்கிறவங்களை விட இந்த பாவனையோடு சம்பந்தப்பட்டவர்களை பார்த்தா உடனே விளங்கும் இவர் ஏதோ யூஸ் பண்றாரு. அவர்களுக்கு பசி வராது. 2வது தூக்கம் வராது. 3வது அவர்கள் அடிக்கடி கோபப்படுவார்கள். சடன்லியா கோபப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மணித்தியாலம், 5 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கா. ஒவ்வொன்றை பாவிக்கும் பொழுது ஒவ்வொரு ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை பெறுகின்ற நோக்கத்தோடு இந்த பொருளை, இந்த பதார்த்தத்தை, அது நீங்க திரவமாகவோ திண்மமாகவோ, இன்னைக்கு அப்படியும் இருக்கு. திரவமாக இருக்கிறது, திண்மமாக இருக்கிறது, டஸ்டா இருக்கிறது, என்ன டொஃபியா இருக்கிறது, டெப்லெட்டா இருக்கிறது, ஊசியாக இருக்கிறது, எப்படியோ இன்னைக்கு எத்தனையோ வகைகளில் இது இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில் நடமாடுகிறது. இந்த மனிதர்கள் உருக்குலைந்து போவார்கள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற நேரம் யாருடைய மதியை கெடுக்குமோ, மதி கெட்டு போகும். ஒரு காலத்தில் ஆய்வு செஞ்சவர்கள் சொன்னாங்க, மதி போதையால மட்டும் கெட்டு போறதில்லை, அந்த போதை வேறு 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 விஷயங்களிலும் இருக்கிறது. உதாரணமா இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் போதை இருக்கிறது. அந்த அந்த அதிகாரத்தில் போதை இருக்கிறது. அதனால தான் அதுலேருந்து இறங்க விரும்ப மாட்டாங்க. அதுலேருந்து இறங்கினா அவர்களுக்கு ஆபத்துன்னு அவர்களுக்கு தெரியும். அது ஒரு போதை. அது மாதிரி சில விஷயங்களில் போதை இருக்கிறது. இப்போ நம்மட வளர்ந்து வருகிற பிள்ளைகள் இந்த போனை யூஸ் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்து கொள்ள மாட்டாங்க. அது ஒரு போதை. டிஸ்பிளே அடிக்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு சைக்காலஜியில். இதை பாவிக்காம அந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே உடுப்பு கலட்டிச்சோ, அவங்க உடுப்பு மாற்றினாங்களோ, பேக்க வச்சாங்களோ இல்லையோ, முதலாவது எடுக்கிறது போனை. அது ஒரு வகையான போதை. ஆனால் இதுக்கு அப்பால நம்ம பயன்படுத்துகின்ற இந்த பொருட்களால் ஏற்படுகின்ற போதை இருக்கிறதே, டோட்டலா அவருடைய உடல் ரீதியான சேஞ்சஸ் வரும். இப்ப இதெல்லாம் நமக்கு பெரும்பாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வர விஷயம் தெரியும். நம்ம பேச வேண்டிய விஷயம் இருக்கிறது. அது என்னன்னா, என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாரும் கொஞ்சம் மனசை சிந்தனையை துறந்து இந்த விஷயத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு வரணும். அது என்ன தெரியுமா? சரி, ஏதோ ஒரு வகையில் இதற்குள் அடிமையானவர்கள், ஆட்பட்டவர்கள், பயன்படுத்துகிறவர்கள் ஏதோ ஒரு வகையில் தள்ளப்பட்டார்கள் என்று வைங்களேன். அவங்களை எப்படி கையாளுறது? ஏன்னா
உண்டு பிரஸ்டீஜ் பிரச்சனை. இது பிரஸ்டீஜ். வாப்பாக்கு ஒரு மரியாதை குறைவாயிரும், தந்தை பயன்படுத்தினா மகன்மார் பிள்ளைகளுக்கு மரியாதை குறைவாயிரும், அவங்கள கண்ட கோபந்தான் வரும். ஒரு செய்தி சொல்கிறது. அந்த செய்தி எப்படி வருதுண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் கொண்டு வரப்படுகிறார். அவர் மது போதையில் இருந்ததற்கான சான்று இருக்கிறது. அன்ன ரஜுலன் அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இஸ்முஹு அப்துல்லா. அவரோட பேர் அப்துல்லா. அவருக்கு இன்னொரு பேரும் ஒன்று இருந்தது. அவரை கழுதைன்னு கூப்பிடுவாங்க, ஹிமார் என்று கூப்பிடுவாங்க. அவரோட ஆக்டிடியூட் அப்படி. அவரோட வேலையில் சிலது என்னன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரிக்க வைப்பார், சில நேரம் நையாண்டி பண்ணுவார், நக்கல் பண்ணுவார். இவர் இந்த குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த 3 குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டது. முதலாவது தீமை என்று சொல்லிச்சு, இரண்டாவது வசனம் சொன்னது தொழுகைக்கு அப்பால் நீங்க பாவீங்க, தொழுகை நேரத்துக்குள்ள அல்லது தொழுகிற பொழுது நீங்கள் போதையோடு வராதீங்கன்னு சொல்லிச்சு. மூணாவது இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், போதையும் அது போன்ற சில செயல்பாடுகளும் ஹராம் என்று அல்லாஹ் தஆலா வெளிப்படையா சொன்னான். அதுக்கு பிறகு மக்கள் பாவிக்கிறது இல்லை. அதற்கு அப்பால் ஒரு சிலர் ஹதீஸுகள் வருது, கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை பற்றி அந்த செய்தி வருது. நான் பார்த்த வகையில் இதுக்கு அப்பால் பட்டவர்களும் இருந்திருக்கலாம். முதலாவதால் இந்த அப்துல்லா என்பது, இவர் இப்படி பாவிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிற பொழுது, இவர் பல தடவை தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த அடிச்சு அழுத்து போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிச்சு அழுத்து போறது, எத்தனை தடவை தான் உனக்கு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி இவர் அடிச்சு அழுத்து போனால், அடி வாங்கி அழுத்து போனால், அல்லது அடி கொடுக்கிறவங்க அழுத்து போனால், அப்ப அப்படி ஒரு சூழ்நிலையில் இவரை கொண்டு வரப்பட்ட பொழுது அவருக்கு அடித்தார்கள். அந்த வெஞ்சம் தாங்க இயலாம அங்க இருந்த ஒருவர் சொன்னார், அல்லாஹு தஆலா அல்லாஹும்மல் அன்ஹு, அல்லாஹ் உங்களை சபிக்கட்டும் என்று சொன்னார். இந்த ஆத்திரத்தில் சொல்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு தியரி. இதான் நம்மோட கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. என்ன தெரியுமா, அவரை நீங்கள் சபிக்காதீர்கள். லா தல் அனுஹு ஃபவல்லாஹி மா அலிம்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. எனக்கு தெரியும் அவர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் நேசிக்கிறார். கவனிங்க, ஒரு கெட்ட செயலை ஒரு மனுஷன்ட்ட கண்டா அவன்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்னஸை பார்க்கணும், அவன்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பார்க்கணும். ஒரு கெட்ட குணத்தால அவன் அப்படியே ஒதுக்கினவன்னா அவன் அந்த கெட்ட குணத்துல மூழ்கிடுவான். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை என்னண்டா, ஒருத்தனை திருத்தறத்தை விட ஒருத்தனை பாவம் செய்ய தூண்டுறது தான் அதிகம். அவனை கொண்டு போய் பாவத்தில் விட்டுடுறது. சகோதரர்களே, ஒருவனை இப்படி பிரச்சனையில கண்டா அவனை மீட்கணும், ரிகவர் பண்ணணும். ஏழுமா ஏழும் அப்படி அல்ல, அவர்களை கட்டுப்படுத்தலாம், அவர்களை பாதுகாக்கலாம். அதற்கும் சில செய்திகள் இருக்கிறது. ஒருவர் விலங்கிடப்பட்டு ஒரு அறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த நபித்தோழர் அந்த சஹாபியினுடைய வரலாற்றை படிக்கிற நேரம் கண்ணீர் வரும். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள ஒரு மனிதர் இந்த ஒரு குறைபாட்டால் அவருடைய திறமை அப்படியே ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டிருந்தது. பெரிய திறமசாலிகள் இதனால் அழிந்து போயிருக்கிறார்கள். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, இங்க சொல்ல வார விஷயம் என்னண்டா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை கவனிங்க, சபிக்காதீர்கள். அப்படின்னா ஒரு குறையுள்ள மனிதனை கண்டால், இதை போன்ற குறையுள்ளவனை கண்டா சபிச்சு ஒதுக்கி அவனை இல்லாமலாக்கி அப்படி செய்யவானா. அவனின் மீது அதிக அக்கறை காட்டணும், இரக்கம் காட்டணும், பரிவு காட்டணும். என் சமூகத்தில் அப்படியான ஒரு நிகழ்வு நடந்தால் வெகுவாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சமூகத்தில் இருந்து இல்லாமலாக்கிடலாம். நீங்க கோவப்பட்டீங்க, ஆத்திரப்பட்டீங்க, அவமானப்படுத்தினீங்க, கேவலப்படுத்தினீங்கன்னா இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நடைமுறையை நம்ம ஹதீஸில் பார்க்க முடிகிறது.
லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறதே. அதுல ஒன்றுதான் என்ன தெரியுமா? இவங்க மிஅராஜ் போன நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 குவளைகளில் பக்கத்தில் இருந்தாங்க. 2 குவளைகளில் ஒன்றில் பால் இருந்தது, இன்னொன்றில் மது இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2ஐயும் தெரிவு செய்கின்ற உரிமை கொடுக்கப்பட்டது. நல்லா வினைக்கோங்க, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தெரிவு இருக்கிறது. பலகீனமான மனிதர்கள் எதையும் தெரிவு செய்யலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பால் கோப்பை எடுத்து குடிச்சாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தி சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அல்லாஹ்வை புகழ்கிறேன் ஏன் என்று கேட்டால், அல்லாஹ் ஒரு இயற்கையான தெரிவை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த தெரிவு யார் தந்தது தெரியுமா? இல்ல அத்தாக் அல்லாஹ், அப்படிதான் சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த 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 ஃபித்ராவை, இல்ல ஹதாக்கலில் ஃபித்ரா, அந்த ஃபித்ராவை இயற்கையான அந்த இயல்பை உங்களுக்கு தெரிவு செய்யறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நேர்வழியை காட்டினானே. இங்க பாருங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஞானமும் அறிவும் சரியானதை தெரிவு செய்ய வைத்திருக்கிறது. பிழையானதை தெரிவு செய்கின்ற இயல்புள்ளவர்களாக ஒரு மனிதன் இருந்தால் அவனை சரிப்படுத்துவதற்கான பொறுப்பு எங்க எல்லாருக்கும் இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்றா நாங்கள் அதை சரியா பயன்படுத்தணும். நாங்கள் அதற்கான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அதை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கான அறிவும் பக்குவமும் நாலேஜும் எங்கள்கிட்ட வேணும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அம்மா பஅத். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, நாம் இந்த ஹுத்பாவில் போதை என்ற இந்த பழக்கத்தால் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் இறந்து போகிறார்கள் என்ற தகவலோடு, இந்த மக்களில் பெரும்பாலானவர்கள் போதை பழக்கத்தால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கசப்பான ஒரு உணர்வையும், அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆக்க சக்தியாக இருக்க வேண்டும், ஆனால் அவர்களால் இருக்க முடிவதில்லை என்ற அவர்களுடைய அறிவை, அவர்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை அவர்கள் இழந்து போகிறார்கள். நான் மேலே சொன்ன ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஆ, மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று ஓர்டர் படுத்தி கொண்டு வார நேரம் அறிவு இல்லாமல் போகிறது, அறியாமை வளர்ந்து போகிறது, அதன் விளைவாக ஏற்படுகின்ற மது பழக்க வழக்கம், இதனுடைய விளைவில் இன்னொரு பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த போதை பழக்கத்தால் இறந்து போகிற ஆண்களுடைய அதிகமாகிற நேரம் விபச்சாரம் அதிகமாகும். இன்னொரு ஹதீஸ்ல ஆண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். வேலைக்கு போற பெண்கள் வருவார்கள், அங்க அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். அல்லது இன்றைய அரசியல் சூழ்நிலைகள், யுத்த காலங்கள், இதுகளில் யுத்தத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு 2 அன்பளிப்புகள் கொடுக்கப்படுகிறது. யுத்த வீரர்களுக்கு 2 அன்பளிப்புகள். என்னது? பொம்பளையும் போதை. இதுக்கு மயங்கினவர்கள் தான் அதில் மும்முரமாக அடைய போனா இறப்பு வரும் என்று தெரிஞ்சும் அவர்களுக்கு இந்த 2ஐயும் காட்டினா அவர்களுக்கு அதுக்குள் இருக்கிற அந்த போதை அவர்களை என்ன செய்கிறது? மதிமயங்க வைக்கிறது. உலகத்தில் பெரும்பாலான இடங்களில் இப்படித்தான் சமூகத்துக்கு மத்தியில் இது விளைவிக்கப்படுகிறது, விதைக்கப்படுகிறது. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்குறதுக்கான ஒரு அத்திவாரத்தை நமக்கு ஒரு அழகான ஓர்டர்ல நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அறிவை நாங்கள் எங்களுக்குள்ள வளர்த்து கொண்டால் இந்த சமூகத்தை சிந்திக்குகின்ற முதலாவது பகுதி, இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் பாதிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு காரணத்தை தேடினீங்கன்னா, நீங்க பாதிக்கப்பட்டவரை கண்டுபிடிச்சீங்கன்னா முதலாவது தேடணும் இதுதான், ஏன் பாதிக்கப்பட்டான், இதுக்குள்ள ஏன் அவன் போனான் என்று பார்த்தீங்கன்னா, கண்டிப்பும் தண்டிப்பும் இருக்கிற
அரவணைப்பு இல்லாத, பாசம் இல்லாத மனிதர்கள். மனுஷனுக்கு சாப்பாடு எப்படியோ, ஊன் உறக்கம் எப்படியோ, அதுபோல அன்பும் அரவணைப்பும் தேவை மனுஷனுக்கு. அது ஒரு நீட்ஸ், ஒரு தேவை. அது கிடைக்காத போது, கவலையை மேனேஜ் பண்ண தெரியாத பொழுது, கவலையை அவனுக்கு வார பிரச்சனையை மேனேஜ் பண்ண தெரியாத பொழுது, அவன் இது மாதிரியான ஒன்றுக்கு வழிகாட்டப்படுகிறான். அவனாக போறதில்லை. தவறான நண்பர்கள் அவனுக்கு இதுக்கு என்ன செய்வாங்க? தீர்வு கொடுப்பாங்க. ஒரு கிளாஸ் தான் அடிச்சு பாரு, உனக்கு கவலை காணாம போயிடும். என்னத்துக்கு குடிக்கிறது? என்னத்துக்கு அடிக்கிறது? என்னத்துக்கு இழுக்கிறது? கவலையை காணாமாக்குறதுக்கு. மொத்தத்தில் நீங்க தேடினா எல்லாருக்குள்ளையும் இருக்கிறது தண்ட பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் என்பதுதான். இறுதியா அவன் தூக்குலையோ அல்லது ஏதாவது ஒரு சூசைட்ல முடிவுகள் எடுக்கும் பொழுதும் அவன் இதுக்கு பிறகும் இதுதான் எனக்கு தீர்வுன்ற முடிவுக்கு போவான். ஆகவே சகோதரர்களே, நாம் இஸ்லாமியர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த போதை ஹராம் என்ற செய்தி அழகாக போதிக்கப்பட்டு அந்த சமூகம் வார்க்கப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க குர்ஆனுக்கு முன்னர் இருந்த சமூகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் எல்லோரும் பெரும்பாலானவர்கள் இதற்கு அடிமைப்பட்டு தான் இருந்தார்கள். அதுல இருந்து ரிக்கவர் பண்ணேலுமா என்று ஒரு மனுஷன் அதுக்கு அடிமைப்பட்டவர் ரிக்கவர் பண்ணேலுமா என்று ஒரு கேள்வி கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு முன்னால் இருந்த சமூகத்தை எப்படி ரிக்கவர் பண்ணினாங்களோ அதுல ஒரு பெரிய பாடம் ஒன்று இருக்கிறது. பெரிய பாடமும் பயிற்சியும் இருக்கிறது. அதுக்கு நீங்க இந்த 3 குர்ஆன் வசனத்தையும் கற்றுக் கொடுத்தா சரியா வந்துடும் நினைக்க வேணாம். ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப கேர்ஸ் வேணும், கேர் பண்ணணும், அவங்கள கவனம் எடுக்கணும், அவங்கள இரக்கம் காட்டணும், அன்பு கொடுக்கணும், அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்யணும். கிட்ட இருந்து இதெல்லாம் செய்யலுமான ஒரு தாய் தந்தையால், சகோதரனால் அல்லது ஊர் மக்களால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து மக்களை என்ன செய்யலாம்? மீட்டெடுக்கலாம். நான் உங்களுக்கு ஜும்மாவினுடைய ஆரம்ப பகுதியில் தீங்கை பற்றி சொன்னேன். ஜும்மாவுடைய இறுதி பகுதியில் நான் தீங்கில் இருந்து இந்த மக்களை மீட்பதை பற்றி சொல்கிறேன். ஏண்டா இந்த நாலேஜ் எல்லா காலத்திலையும் இதுக்கு பிறகு தேவைப்படும். இந்த அறிவும் அனுபவமும் தேவைப்படும். அவர்கள் மீது கோபப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ வெறுப்பை காட்டினாலோ அவர்கள் ஒரு நாளும் அங்கிருந்து திரும்பி வர மாட்டார்கள். உங்களுடைய பிள்ளைகள் இந்த பழக்கத்துக்குள் போகாமல் இருக்கணுமெண்டா இப்போ இருந்தே மார்க்க கல்வியை கொடுங்க. எல்லா கல்வியையும் கொடுப்பது போன்ற மார்க்க கல்வியையும் கொடுங்க. முதல் பகுதி. இரண்டாவது, மார்க்க கல்வியோடு சேர்த்து அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் குறைவில்லாமல் கொடுங்க. ஒரு காலம் இருந்துச்சு, அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. அடிச்சு தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்சா தான் திருத்தலாம் என்று சொல்லுவாங்க. சகோதரர்களே, அது ஒரு வகையில் சரியோ பிழையோ, ஆனால் அன்பு என்பது அடியின் ஒரு பகுதி தான். அது அன்புக்காக வேண்டி தான் அடிக்கிறது, அன்பின் வெளிப்பாடு, விளைஞ்சுதா? ஆனால் அன்பு இல்லாமல் அடிக்கிறது என்றது இருக்கு தானே. மிருகத்தனமாக அடிக்கிறது, தண்டிக்கிறது, கேவலப்படுத்துறது என்பது அது பாதுகாப்பற்றது. இப்படியான சந்ததிகளை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துரும். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒருவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை வெகுவாக ஆற தழுவி அவர்கள் மீது அன்பு காட்டி இரக்கம் காட்டி அவர்களுக்கு நீங்கள் பரிவு காட்டி அவர்களை மாற்றுவதற்கான வழிகளை, அப்படி இல்லைன்னு சொன்னால் ரிக்கவர் பண்ணுங்க. அவங்கள இன்னொரு ஆள்கிட்ட பாரம் கொடுங்க. யார் பொருத்தமான ஆக்களிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பாரம் கொடுங்க. இந்த ஊரிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த அறிவுரைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அக்குலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு அல் கஃபூர் ரஹீம்.